பொதுத்தமிழ்லேருந்து 30 கேள்விகள் பார்க்கலாம். விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் யாது? பயனற்ற செயல். அடுத்த கேள்வி, மடை திறந்த வெள்ளம் போல் உவமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்க. மடை திறந்த வெள்ளம் போல். ஆன்சர் ஆப்ஷன் சி, தடையின்றி மிகுதியாய். அடுத்த கேள்வி, கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம்? கவிதாவால் உரை படிக்கப்பட்டது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, செயப்பாட்டு வினை. அடுத்து, பாண்டியர்களின் கப்பற்படைத்தளம். பாண்டியர்களோட கப்பற்படைத்தளம். ஆன்சர் ஆப்ஷன் பி, கொற்கை. அடுத்த கேள்வி, தன்மணல் இலக்கண குறிப்பு தருக. தன்மணல் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி, பண்புத்தொகை. அடுத்த கேள்வி, பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர் இதில் எது அப்படின்னா காடு. இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயர் பனை. காரண பொதுப்பெயர் பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. அப்போது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆன்சர் ஆப்ஷன் சி, 3, 4, 2, 1. அடுத்த கேள்வி, கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. வரிசைப்படுத்தி சொற்றொடராக்குக. இதில் கரெக்டான ஆர்டர் என்ன அப்படின்னா, இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. ஆப்ஷன் சி, இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி, சென்றான் இதோட வேர்ச்சொல் தருக. சென்றான் வேர்ச்சொல் தருக. ஆன்சர் ஆப்ஷன் டி, செல். அடுத்து, இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக. இகழ்ந்தனர் இதோட வேர்ச்சொல் எது அப்படின்னா இகழ். ஆப்ஷன் சி ஆன்சர். அடுத்த கேள்வி, மீ எனும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் யாது? மீ எனும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் யாது? மீனா மேலே. ஆப்ஷன் சி ஆன்சர். அடுத்து, நா எனும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. நா எனும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் நாவு. ஆப்ஷன் டி. அரை அறை ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பாதி வீட்டின் பகுதி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல். அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல் போகி. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து, பொருந்தா வினைமரபை கண்டறிக. பொருந்தா வினைமரபை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி, முறுக்கு உண்டார். இது முறுக்கு தின்றான்னு வரும், உண்டார்னு கொடுத்துருக்கு. இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி, எதிர்ச்சொல். மேதைக்குரிய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பேதை. ஆப்ஷன் சி. மேதைக்கு எதிர்ச்சொல் பேதை. ஆப்ஷன் சி ஆன்சர். அடுத்து, புனையினும் புல்லென்னும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் தருக. புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி, மேலான. புத்துயிரூட்டி பிரித்தெழுதுக. புத்துயிரூட்டி பிரித்தெழுதுக. ஆன்சர் டி, புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. அடுத்த கேள்வி, சரியான மரபுத்தொடர் பொருள். ஆகாயத்தாமரை. ஆகாயத்தாமரை இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இல்லாத ஒன்று. ஆப்ஷன் டி ஆன்சர், இல்லாத ஒன்று. அடுத்து, எண்ணி துணிக கருமம் என்ற தொடரில் கருமம் என்பதன் பொருள் என்ன? கருமம் என்பதன் பொருள் என்ன? செயல். ஆப்ஷன் ஏ ஆன்சர். அடுத்து, சைவ சமய குரவர்களின் எண்ணிக்கை. இந்த கொஷினுக்கு ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்க. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர்
திருமுனைப்பாடி நாடு திருவாமூர். அடுத்து திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். இது எல்லாமே கரெக்டு தான். ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. அடுத்து பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் எது? பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சபதம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து சுந்தரன் என்னும் பெயரால் இராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார்? சுந்தரன் என்னும் பெயரால் இராமாயணத்தில் வழங்கப்படுபவர் அனுமன். கம்பர் கீழ்கண்ட எந்த மன்னர் காலத்தில் வாழ்ந்தார்? கம்பர் கீழ்கண்ட எந்த மன்னர் காலத்தில் வாழ்ந்தார்? ஆப்ஷன் பி 2ஆம் குலோத்துங்கன். அடுத்து கம்பராமாயணத்தின் நூல் அமைப்பு யாது? ஆப்ஷன் ஏ 6 காண்டம் ப்ளஸ் 118 படலங்கள் 10,589 பாடல்கள். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து கோதைவில் குரிசில் அண்ணான் இப்பாடலடி யாரை குறிக்கிறது? ஆப்ஷன் பி ஆன்சர் ராமன். சுந்தரகாண்டத்தில் கீழ்கண்டவற்றில் யார் சிறிய திருவடி என்று அழைக்கப்படுகிறார்? சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் அனுமன். ஆப்ஷன் டி ஆன்சர். அடுத்த கேள்வி கம்பரை புரந்தவர் யார்? கம்பரை புரந்தவர் யார்? சடையப்ப வள்ளல். ஆப்ஷன் பி. அடுத்து கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர்? கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். ஆப்ஷன் டி ஆன்சர். அடுத்து விற்பெரு தடந்தோள் வீர இப்பாடலடி யாரை குறிக்கிறது? விற்பெரு தடந்தோள் வீர இப்பாடலடி யாரை குறிக்கிறது? ஆப்ஷன் பி ராமன். அடுத்து பின்வருவனவற்றில் எது கம்பர் எழுதிய நூல் அல்ல? ஆப்ஷன் சி திருவிளையாடற் புராணம்.